இப்போ பாருங்கள், காந்தியை கவர்ந்த சிவில் டிசோபீடியன்ட் என்ற புத்தகத்தை எழுதியவர் யார்? தாரோ. மாகாணங்களின் இரட்டை ஆட்சி எதன் மூலம் ஒழிக்கப்பட்டது? இந்திய அரசு சட்டம் 1935. மூன்றாவது கொஷின், இந்துக்களும் முஸ்லிம்களும் இந்தியா என்கின்ற அழகிய மணமகளின் இரு கண்கள் என்று கூறியவர் யார்? சையத் அகமத் கான். டேஷில் காந்தி இர்வைன் ஒப்பந்தம் கையெழுத்தானது? இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின். 1931 மார்ச் 5. பாரத மாதா கழகத்தை தொடங்கியவர் யார்? நீலகண்ட பிரம்மச்சாரி. பிரார்த்தன சமாஜம் யாரால் தோற்றுவிக்கப்பட்டது? டாக்டர் ஆத்மாராம் பாண்டுராங். 1925 கான்பூரில் நடந்த அகில இந்திய பொது உடைமை மாநாட்டில் தலைமை உரையாற்றியவர் யார்? அதாவது 1925 கான்பூரில் நடந்த அகில இந்திய பொது உடைமை மாநாட்டில் தலைமை உரையாற்றியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா எம். சிங்காரவேலர். இப்போ நெக்ஸ்ட் கொஷின் பார்ப்போம். பாருங்கள், நெக்ஸ்ட் மதுரை மக்கள் ரோசாப்பு துரை என்று அன்புடன் யாரை அழைத்தனர்? ஜார்ஜ் ஜோசப். யாருடைய கருத்துக்கள் அகில திரட்டு என்னும் ஒரு நூலாக திரட்டப்பட்டுள்ளது? யாருடைய கருத்துக்கள் அகில திரட்டு என்னும் ஒரு நூலாக திரட்டப்பட்டுள்ளது? யாருடைய கருத்தெல்லாம் சேர்த்து அகில திரட்டுன்னு ஒரு புக் எழுதியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா வைகுண்ட சுவாமிகள் கருத்துக்களை தான் அகில திரட்டு என்னும் ஒரு நூலாக திரட்டப்பட்டுள்ளது. இந்த மாதிரி புக் கொஷின்ஸ்லாம் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் பார்த்து வச்சுக்கோங்க. இது பாருங்கள், இந்திய தேசிய காங்கிரஸின் அதாவது ஐஎன்சியில் ஃபஸ்ட்டு அதாவது முதற் கூட்டத்தில் கலந்து கொண்ட மொத்தம் 72 பிரதிநிதிகளில் எத்தனை பேர் சென்னை சார்ந்தவர்கள்? பார்த்திங்கன்னா 22 பேர். மொத்தமாக 72 பிரதிநிதிகள் கலந்து கொண்டிருப்பாங்க ஃபஸ்ட்டு ஐஎன்சி மாநாட்டில். அதில் 22 பேர்